பார், என் மனசு ஃபுல்லா ரவுடி பேபி மட்டும்தான் இருக்காங்க. இனிமே நான் என் ரவுடி பேபியோட சந்தோஷத்துக்காகவும் ஆசைக்காகவும் மட்டும்தான் நான் வாழ போறேன். ஏன் ரவு ஏங்க என்ன அமுல் பேபி? என் பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க. நாளைக்குன்னு ஃபைனல் ஆயிடுச்சுல, பேசாம பாடு அமுல் பேபி. ஏங்க அது இல்லைங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. தொந்தரவு பண்ணாத அமுல் பேபி, நான் ரொம்ப அப்செட்டா இருக்கிறேன். நீ பேசாம தூங்கு. ஏங்க ப்ளீஸ்ங்க, ஒரு நிமிஷம் என் பக்கம் திரும்பி பாருங்க. கண்டிப்பா நீங்க சந்தோஷப்படுவீங்க. சொன்னா கேட்க மாட்டேயா நீ? அப்படி என்னத்தை தான் நான் பார்க்கணும்? ஏ பெயிண்டிங் அடிச்சா? எங்க இருந்துச்சு? பெயிண்டிங்ல தண்ணி பட்டுருக்குது. பெயிண்டிங் எங்க அமுல் பேபி இருந்துச்சு? அது வந்து மாடியில ஸ்டோர் ரூம்ல இருந்துச்சு. அதான் தண்ணி பட்டுருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அமுல் பேபி ரூம்ல மாட்டி வச்சது எப்படி ஸ்டோர் ரூமுக்கு போச்சு? அது வந்து இந்த ரூம் டெக்கரேஷன் பண்ணும்போது கழட்டி வச்சிருப்பாங்க. கடைசியா க்ளீன் பண்ணும்போது இதையும் மறந்து போய் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இது கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படிலாம் நந்துன்னு இருக்கிறாங்க. இப்ப நீங்க ஹாப்பி தானே? அதான் பெயிண்டிங் கடிச்சிச்சுல்ல. இந்த பெயிண்டிங் காணாம நீங்க ரொம்ப அப்செட்டா இருந்தீங்க. அதான் மனசு கேட்காம தேடி பார்க்கலாம் போனேன். நல்ல வேலை ஸ்டோர் ரூம்ல இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அமுல் பேபி. அட என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க கையால பெயிண்டிங்க மாட்டுங்க. போங்க. மாட்டுங்க. ஏங்க இந்த பெயிண்டிங் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரூமுக்கே ஒரு அழகு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல அமுல் பேபி, என் மனசுக்கும் அமைதியா இருக்குது.
பெயிண்டிங்ல இருக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு கனவு இருந்துச்சு. இப்ப இது நினைவாக போதா? ஆனா அது இனி இல்ல, நாளைக்கு. நானும் இன்னைக்குன்னு சொல்ல, நாளைக்கு தான். அப்புறம் என் பக்கத்துல வந்தா அது ஏங்க, இது ரொமான்டிக் டைலாக்ங்க. பக்கத்துல வந்து உட்கார்ந்து பேசினாதான் கரெக்டான ஃபீல் வரும். தூங்கலாமா? நீங்க தூங்குங்க. ஆனா என்னமோ தெரியல, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அதான் நான் நாளைக்குன்னு சொல்லிட்டான்ல. ஏங்க அதனால இல்லைங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷத்துல எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படி சொல்ல வந்தேன், நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. சரி சரி, நான் தூங்குறேன்ப்பா. குட் நைட். படு. படுக்கிறேன். நாளைக்கு நாளைக்கு தெரியும். கண் மூடு. ஏங்க நாளைக்கு கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். அப்போ ஓகே. ஏன் நீமா இங்க கூட்டு வந்திருக்க? நான் இப்போ பீஸ் கேரியரை புடுங்க போறேன். பவர் கட்டானா பிரபு 2 நிமிஷம் கூட ஏசி இல்லாத ரூம்ல இருக்க மாட்டான். ரூம்ல இருந்து வெளியில வர பிரபுவை கட்டையால அடிச்சு அவனை கடத்தி ரூம்ல அடைச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்க வேண்டியது எதுவுமே நடக்காது. சரி, பாக்ஸ் ஓபன் பண்ணி பீஸ் கேரியரை புடுங்க. எனக்கு கரண்ட்ல கண்டன்னு ஜோசியர் சொல்லியிருக்காருமா. பூவுக்கும் பொட்டுக்கும் சோதனை வந்துடக்கூடாதுமா. அதனால நீயே ஆஃப் பண்ணுமா. பண்ணுமா. என்ன ஏங்க என்னங்க இது, பவர் கட் ஆயிடுச்சு? இன்னும் எதுக்கு திடீர்னு பவர் கட்லாம் பண்றாங்க? சரி, நான் இப்படியே போய் நாளைக்கு தானே? ஆமா அமுல் பேபி, நாளைக்கு தான். எல்லாம் இந்த பவர் கட்னால தானே? ஆமா ஆமா. சரி, நீங்க இங்கே பத்திரமா இருங்க. நான் போய் கேண்டில் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல அமுல் பேபி, நீ இரு, நான் போய் தரேன். இல்லங்க பரவாயில்ல, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பிரபு வெளியில வருவான். குறி பார்த்து அவன் மண்டையில் அடிக்கணும், புரிஞ்சுதா? அனிமா, ஏன் அடிய நீ இன்னும் பார்த்தது இல்லையே. இன்னைக்கு நீ அதை பாப்ப. மாப்பிள்ள மண்டையில ஒரே அடி அடிச்சு அவரை மயக்கம் போட வச்சு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாம பண்றேன். இரு, கேண்டில் எங்க இருக்குதுன்னு உனக்கு தெரியாது, அதனால நான் போய் ஏத்தணும். இரு. ஏங்க பாத்து போங்க.
ஐயோ மாட்டிக்கிட்டோமே. மாப்பிள்ள வருவான்னு பார்த்தா சத்திய வராளே. இவளை அடிச்ச ஆபத்தை வச்சு திருப்பி நம்மள அடிப்பா. நீதான் ஒரே அடியில மயக்கம் போட வைப்பையே, அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? 2 பேர்ல யார கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சாலும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது. நீ போய் அவ மண்டையில ஒரே போடா போடு போ. கூட இருட்டா இருக்குது. இந்த ஆளை நம்ம நம்ப முடியாது, அதனால நாமளும் போய் பாப்போம். எத்தனை நாளையா பிளான் பண்ணிட்டு இருந்த? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அனிமா, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. நீ ஏமா பின்னாடி வந்து நின்ன? சரி பரவாயில்ல, எதுக்கு என் வாயை பொத்துன? இல்லம்மா, நீ சத்தம் போட்டு காட்டி கொடுத்துருவில்ல, அதுக்கு தாமா. மரம் மண்டை, அதுக்கு வாயை மட்டும் மூட வேண்டியதானே, எதுக்கு என் மூக்கையை சேர்த்து மூடுன? மூக்க பொத்துனா எனக்கு மூச்சு நின்றும். உனக்கு கொஞ்சமாவது மூளை வேலை செய்யுதா? கத்தாத. ஐயோ மயங்கிட்டா. கொஞ்ச நேரம் இப்படி ஏறுமா, நல்லா இருக்கு. தேவதை சசி, அங்க கூட எரியுது. அக்கம் பக்கம் வீட்ல எல்லா பக்கம் பவர் இருக்கு, நம்ம வீட்ல மட்டும்தான் பவர் இல்ல. ஃபியூஸ் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அநேகமா இது அக்கா மாமாவோட சதியாதான் இருக்கும். நீ டார்ச் ஆன் பண்ணு. நான் சொல்லல, இது அவங்க வேலைதான். ஆன் பண்ணுங்க. பவர் வந்துருச்சு. ஆமா வந்துச்சு. இப்போ கேண்டில் தேவையில்ல. ஆமா தேவையில்ல.
நாளைக்கு. ஆமாங்க, நாளைக்கு தான். இப்போ பேசாம தூங்கலாமா? பேசாம தூங்கலாம். சரிங்க, தூங்கிடலாம். நீங்க படுத்துக்கோங்க. நான் ம். ஏங்க ஏங்க நாளை தானே? ஆமா, நாளைக்கு தான். நான் அதை சொல்லதான் கூப்பிட்டேன். சரி, நாளைக்கு தான். ம்? ம் ம் நாளைக்கு. தூங்கு. என்னாச்சுங்க? ஏங்க படுத்து தானே இருந்தீங்க, இப்ப திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. இல்ல, அந்த கிளாக்கு. ஆமா, கிளாக்கு ரொம்ப நாளா அது இங்கதாங்க இருக்கு. இப்ப அதுக்கு என்ன ஆச்சு? அது ஓகே அவள் பேபி. ம் நீ அந்த கிளாக்க கொஞ்சம் பாரு. ஏங்க கிளாக்ல என்ன இருக்கு? அவள் பேபி, கிளாக்குக்குள்ள நல்லா பாரு. கிளாக்குக்குள்ள ஏங்க, கிளாக்குக்குள்ள என்னங்க இருக்கும்? 1 2 3 நம்பர் தான் இருக்கும். அது மட்டும் தான் இருக்குதா? ஆ, ஆ, சின்ன முள்ளு, பெரிய முள்ளு, அப்புறம் இந்த வினாடி முள்ளு எல்லாமே இருக்கு. அவள் பேபி, ம் அந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்படி இருக்குது? எங்க இருக்குது? அந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் பக்கத்து பக்கத்துல இருக்குங்க. இப்ப என்ன புரியுதா? அதெல்லாம் எனக்கு நல்லா தான் புரியுது. இப்ப எதுக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம்? எப்படி புரிய வருதுன்னு தெரியலையே. ம் அவள் பேபி, சொல்லுங்க. முள்ளு ரெண்டும் இப்படி பக்கத்து பக்கத்துல இருந்தா மணி என்ன? இது கூட தெரியாது எனக்கு. 12 மணிங்க. சரி, இங்க பாரு. கிளாக்ல இருக்கிற சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் நம்ம 2 பேர் தான். ஆ, மணி பண்ணா 12 மணி. அப்படின்னா 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 நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க. போடாம், உனக்கெல்லாம் பஸ் நைட்டு அந்த மாதிரிதான். பாவல் பேபி. ஏங்க 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 இப்ப டென்ஷன் ஆவறீங்க? எனக்கு நல்லாவே புரிஞ்சது. மணி 12 மணி ஆனனால நீங்க சொன்ன அந்த நாளைக்கு இப்பதானே